வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வெல்கம். என்னுடைய சேனலை நாடி நீங்கள் விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்களே, அதுக்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் நான் ஒரு பிரியாணி போடுறதுக்கு இருக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். எல்லாம் வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். எல்லா சாமானும் என்னென்ன மாதிரி செய்ய போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். கோழியில் தான் செய்ய போகிறேன். என்னோட கூட இருங்க. இந்த சிக்கன் லெக்ஸை எடுத்து கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு இப்போ எண்ணெயில் பொரிக்கிறேன். சற்று வித்தியாசமாக தான் செய்ய போகிறேன்னு பாருங்க. இப்போ இதில் பொரிப்படுது இந்த கால்கள் எல்லாம். இப்போ பாருங்க, நான் ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி விட்டு இவ்வளோ நேரம் ஒரு அரை மணித்தியாலம் கழுவி வச்சேன் நான். அதே போல் இங்கே பாருங்கள், பைத்தங்காய், கேரட், இங்கே வெங்காயம், உள்ளி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி பழம் போட போகிறேன். அதுபோல் இங்கே குங்குமப்பூ ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பட்டரும் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த தக்காளி பழத்துக்கு உப்பு போட்டு நல்லாக கசக்கி வைக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னா, இது சாறு எடுக்க வேணும். அப்போ நன்றாக கசக்கி விட்டால் நல்ல இதாக வரும், டேஸ்ட்டாக வரும். அதுக்காக இது இந்த சாறை நல்லா கசக்கி உப்பு போட்டு கசக்கி நான் வைக்கணும். தக்காளி பழம் நல்லா பழுத்த மாதிரி இருக்குது, ஆனால் சரியான வைரமாக இருக்குது, கசக்க முடியாமல் இருக்குது. பரவாயில்லை, அந்த நெருப்பில் தான் நான் போட போகிறேன். இருக்கட்டும். நார்மலாக கறி வச்சு தான் பிரியாணி போடுவோம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக நான் செய்ய போகிறேன். பொரிச்சு தான் பாருங்கள், எல்லாம் பொரிபட்டு வந்துட்டுது. இதை நாங்கள் எடுப்போம். பாருங்கள், இதுக்கு என்னென்ன மசாலா போட்டுனாண்டா, மஞ்சள் தூள், உப்பு, மற்றது கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள், மிளகு தூள், இவ்வளோ தானுங்க. உரைப்பு போடையில் பழையபடி வெப்பம் வந்துட்டுது. என்ன செய்கிற உரைப்பு சாப்பிடல, அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் செய்து சாப்பிடுவோம். மிளகு தூள் அதுகளை நல்லா பாயில் பண்ணிட்டுது தண்ணி. கர்த்தருடைய காரணியம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்தக்கிருபை. ஆகவே அவரை நம்பி நாங்கள் வாழும்போது, அவர் சமூகத்தில் நாங்கள் இருக்கும்போது, அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரது மாத்திரமல்ல, பாதுகாப்பையும் தர வல்லவர். அதான் அவருடைய காரணியம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவ்விதமாய் நாங்கள் ஆண்டவரையே நம்பி ஆண்டவரை முன்வைத்து எதையும் செய்ய வேண்டும். செய்தால் தான் எங்கள் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நீங்கள் உங்களுக்கு சுதந்திரித்து கொள்ளுங்கள். இது எனக்குரியது இந்த வாக்கு தத்தம் என்று சொல்லி சுதந்திரித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களை விட்டு சத்துரு ஓடி போயிடுவான். அவன் ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தால் 7 வழியாய் அடித்து துரத்துற கர்த்தர். இப்போ நாங்கள் இதை அவிஞ்சிட்டு இதை நாங்கள் வடிலாம் அவியக்கூடாது. சும்மா ஒரு கொதி வந்தால் காணும். ஏண்டா பேருந்து திரும்ப தம் பண்ண அப்புறம் இது அடியில் ரொட்டி வச்சனான்ன்றது சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பட்டர் தான் போடணுங்க. நெய் போடுறத விட பட்டர் போட்டால் நல்லா இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு போகிறேன். வண்ணமாக இப்போ கொஞ்சம் வதங்கி வந்துட்டுது. பைத்தங்காய், கேரட்டையும் ஆட் பண்ணுவோம்.
காய்கறிகள் அதையும் மட்டும் மெல்லிய நெருப்பில் நாங்கள் வதக்குவோம். உள்ளி போட்டபடியாக அடி பிடிக்க பார்க்கும். அப்போ நடுவே கிளறி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் இது கிளறுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம். வேறு என்ன செய்யறது, கோழி பொரியலை போடுவோம். அக்கா என்ன இது வித்தியாசமாக செய்கிறான், அந்த மசாலா இந்த மசாலாண்டெல்லாம் போடுவோம். அன்றைக்கு கொண்டு எங்கள் காணையிலேருந்து இப்போது இது பொரியலுக்கு மேலே நாங்கள் இதை போடுவோம். அரிசி பார்த்துக்கு இருக்கணும். ஆகாவியை விட்டிங்களென்றால் எல்லாம் குழஞ்சி போடும். ஆகவே நீங்கள் பதத்துக்கு போடுவோம். திறந்து பார்ப்போம். வாலா, இது நல்ல மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் கசக்கி வச்ச தக்காளி பழத்தை போடுவோம். இதுக்குள்ள ஏற்கனவே இஞ்சி உள்ளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி, பைத்தங்காயம் போட்டு இதோட வதக்கி, கேரட்டையும் வதக்கி போட்டு வென்றேன். இது கொஞ்சம் அந்த இது இந்த தண்ணி வத்தட்டும், நல்லா வரட்டணும். ஆல்மோஸ்ட் டன். ஆனாலும் இது இந்த தண்ணி நல்லா வற்றணும், இல்லாட்டி இப்போ நான் அரிசி கரைஞ்ச மாதிரி வந்துடும். அப்போது நாங்கள் நல்லா நெருப்பில் சுண்ட எரிப்போம். இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு எல்லாம் வறண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். பாருங்க என்ன மாதிரியானதை இந்த நடுவுக்குள்ளே போடுவோம். ஆல்ரைட், இப்போ ஃபைனல் லேயர். இன்னும் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணுறேன். சாஃப்ரன் ஊற விட்டேன் நான், அதை இதுக்குள்ள போடுவோம். தோசை கல்லை நல்லா சூடாக்கி வச்சுக்கிறேன். உருளையண்டா நெருப்பில் செய்யலாம். இது தோசை கல்லாம் செய்ய வேணும். இப்போ இதால் மூடிட்டு இந்த சுடுதண்ணியை மேலே வைப்போம். இதெல்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்று சொல்வேன். இது 1/2 hour விட வேணும். விட்டால் இந்த ரைஸ் நல்லா அழகாக வரும், சூப்பராக வரும். போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மரமணித்து காலமா 3, 2, 1. எப்படி இருக்கு? நல்ல ஸ்மெல், அதே போல் நல்ல ருசியாகவும் இருக்க வேண்டும் நான் நம்புகிறேன். நீங்கள் நான் இப்படி கவிட்டு கொட்டினதை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுங்கோ, அது ஆபத்து உங்களோட கைகளுக்கு. இது இப்படித்தான் செய்ய வேணும். நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கின்றதை நீங்கள் சாப்பிட்டு ரசித்த பிறகு அக்காவுக்கு கோமா. இத்துடன் என்னுடைய வீடியோவை முடிக்க போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு சொல்ல வேணும். நீங்கள் இதுவரையின் பொறுமையோடு இருந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். மாத்திரமில்லாமல் இப்படியான உணவுகள் செய்வதற்கு அதிகமான செலவு வராது, கொஞ்சம் செலவு தான், ஆனால் சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை போல் செய்து சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க. மனமகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. அதை விட்ட மருந்து வேறு எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதும் நீங்கள் என்னோட கூட என்னுடைய சேனலை பார்க்குறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை எல்லாருக்கும் நன்றி. உங்களை சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்கிறத விட என்னுடைய சொந்தக்கார பிள்ளைகள் என்று தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் இன்னும் கொடுங்க. இந்த
சேனலை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கோனை அமர்த்துங்க. எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்க. ஓகே, காட் bless you. Bye. See you.